அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனானா கேக். எங்க மதர் இன் லா இது நல்லா செய்வாங்க. பாருங்க, அவங்க குடுத்த நோட்ஸ் தான். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்ப 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். இது எதுக்குன்னா, முட்டையோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப சுகர் வந்து பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து பீட்டர் இருக்கனால நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ, இப்ப இத வந்து அட் அ டைம்ல சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிரு. இத சேர்த்து நல்லா பீட் பண்ணுனதுக்கப்புறம், மறுபடியும் ஒரு 1/2 கப் ஆயில். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து தனியா வச்சிரலாம். இப்ப நம்ம மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் டைரக்ட்டா சேர்த்தாம, இந்த மாரி தனியா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாங்க. அப்பதான் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா திட்டு திட்டா தெரியாது. இப்ப மைதா மாவ நம்ம ஃபுல்லா ஒரே டைம்ல சேர்க்காம, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். இந்த மாரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா கலக்கியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்கேஸ் இத விட திக்கா இருந்தா, இங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 2 பழத்த நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த பழத்த வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செவ்வாழைய சேர்த்திருக்கேன். பேக்கிங் ட்ரேல ஒட்டாம வரக்காக இந்த மாரி ஒரு 3 ட்ராப் நெய் விட்டு ஃபுல்லா சுத்தி அத நல்லா தடவி விட்டாச்சு அந்த நெய்ய. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு எடுத்து இதுல ஊத்தி நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஏர் பபிள்ஸ்லாம் உள்ள இருந்துச்சுன்னா அது போயிடுமாமா. இப்ப நல்லா டேப் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு பேக்கிங் சோடா கரெக்ட்டா வொர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த பபிள்ஸ் தாங்க. இந்த ஏர் பபிள்ஸ் இருந்தாவே கண்டிப்பா நம்மளோட கேக் பேக் ஆயிடும். பாருங்க கேக் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. நம்ம எவ்வளோ ஊத்தி வச்சிருந்தோம் பாருங்க. இப்ப கிராக்கே விட்டுருச்சு. இப்ப நான் இது எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, 160ல 20 மினிட்ஸ் வச்சிருக்கேங்க. ஓடிஜில. கேக் ரெடி ஆயாச்சு. சுடுமே எடுத்துறாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு எடுங்க. இல்லைன்னா அது ஆறுனதுக்கு அப்புறம் கூட எடுக்கலாம். இப்ப நான் 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன். இப்ப அது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல மாத்தி நம்ம கட் பண்ணிரலாம். பாருங்க 2 தட்டு தட்டுனோனமே கேக் விழுந்துருச்சு. நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. கேக் பாருங்க நல்லா பஞ்சு பஞ்சா வந்திருக்கா? ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இத நம்ம சாப்பிடலாம். ஏதாவது ரொம்ப கனிஞ்ச பழமா இருந்துச்சுன்னா, அத தூக்கி போடாம, இந்த மாரி ஒரு வாட்டி கேக் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கு. முட்டை ஸ்மெல் எல்லாம் எதுவுமே தெரியல. மத்த கேக்கு மாரி இது அத பண்ணணும், இத பண்ணணும்னு இல்லாம, குடுத்திருக்க இன்கிரீடியன்ட்ஸ மட்டும் கரெக்ட்டான அளவுல சேர்த்து பண்ணீங்கன்னா, இது கண்டிப்பா சூப்பரா வரும். வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.